எளிமையான மனிதன் அசாதாரண பயணம் பொன்மன செல்வனை அறிமுகப்படுத்தினோம். 2020 வெளிவந்து மக்கள் மனதை கவர்ந்த தமிழ் படம் பொன்மன செல்வன். எளிமையான குடும்பத்தை சேர்ந்த பழனியின் கதையே இந்த படம் சொல்கிறது. அன்பும் சிரிப்பும் குடும்பத்தின் மீது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் நிறைஞ்ச அவருடைய பயணம் தான் இந்த படம். குடும்ப உறவுகளின் முக்கியத்தர ஈஜீவத்தையும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் பொன்மன செல்வன் அழகாக காட்டுகிறது. வீட்டின் நெஞ்சம் பழனி, மகிழ் மற்றும் அவர்களின் அம்மா. பழனி ஒரு அன்பான சகோதரன் மற்றும் மகன். தன் குடும்பத்தையே எப்போதும் முதல் இடத்தில் வைப்பான். காது கேளாத தங்கை மகிழ்வில் மற்றும் அம்மாவுடன் வசிச்சு வருகிறான். மகிழ் ஒரு மகிழ்ச்சியான பெண். அவளுடைய அண்ணன் மற்றும் அம்மா அவளை உயிர்க்கீரா நேசிக்கிறார்கள். அவர்களின் அம்மா குடும்பத்தின் பெரிய பலம். அவர்களின் அளவற்ற அன்பாலும் ஆதரவாலும் குடும்பத்தை ஒன்னா பிணைச்சு வைச்சிருக்கிறார். சிரிப்பும் சோகமும் வாழ்க்கையின் போராட்டங்களும் காதலும். பழனிக்கு வாழ்க்கை சுலபம் இல்ல. வேலை இல்லாமல் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நல்ல வேலைக்காக அவன் அல்லாடிட்டு இருக்கிறான். தன் தங்கமிருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று கனவு காண்கிறான். அவளுடைய குறையை புரிந்து அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர் கிடைக்க வேண்டும் என்பது அவன் ஆசை. வாழ்க்கையின் உயர்வு தாழ்வுகளில் பழனி சந்திக்கும் நகைச்சுவையான சம்பவங்கள், மனதை உருக்கும் நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை உணர்ச்சி பூர்வமா மாற்றுது. உறவுக்கு இனிய உறவு தேவைப்படும் நேரத்தில உதவும் நண்பர்கள். தன்னுடைய பயணத்தில எல்லா நேரமும் உறுதுணையாக நிற்கும் நண்பர்கள் பழனிக்கு கிடைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருக்கு துணையாக நின்று தேவைப்படும் போது உதவி செய்து அவருக்கு தைரியம் சேர்க்கிறார்கள். இவருடைய நட்பு இந்த படத்திற்கு ஒரு வித்தியாசமான ரசனையை சூட்டுது. சோகமான சூழ்நிலைகளும் சிரிப்புக்கு பஞ்சமில்லை என்பதை இவர்களின் நட்பு நிரூபிக்குது. பயத்தை வென்று விதியை எதிர்கொள்வது பாம்பின் அழைப்பு. எதிர்பாராத விதமா பழனி ஒரு வித்தியாசமான வேலையை செய்ய நினைக்கிறான். பாம்பு பிடிப்பது. தன் குடும்பத்திற்காக எதையும் செய்ய துணிந்த அவன் தைரியத்தையும் பொறுப்பையும் இது காட்டுகிறது. இந்த பணியின் மூலமா அவன் எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்க நேர்குது. அவன் தைரியத்தையும் மனு உறுதியையும் சோதிக்கும் சம்பவங்கள் நிறைய நடக்குது.